ஆதியே துணை ஆத்ம வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்த வெட்டி வேரை வந்து எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்தபடி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மண் பானை வந்து ஒரு சின்னதாக ஒரு மண் பானை வாங்கிட்டு இதை வந்துட்டு இந்த பானைக்குள்ளே வந்துட்டு இந்த வெட்டி வேரை நம்ம போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த வாட்டரை எடுத்துட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணணும். அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இறக்கி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த பானைக்குள்ளே இந்த வெட்டி வேருக்குள்ளே நம்ம ஊற்றிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அது மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி 1 டம்ளர் ஊற்றி 4 டம்ளர் தண்ணி மொத்தமாக ஊற்றி உள்ளே நம்ம அப்படியே அமுத்தி வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது 1 டே அப்படியே விட்டுறணும். அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டணும். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நன்மை கொடுக்கும். அதாவது நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்கின்னு உள்ளே வந்து டேமேஜாக இருக்கவங்க, இல்லை உள்ளே வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப நன்மையாக இருக்கும். ரொம்ப வீக்காகி அடிக்கடி வந்து சளி பிடிக்குது, இல்லை ஏதாவது டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அவங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 48 நாள் குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள்லேருந்து இது நீக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது. இது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிதளவு லெமன் சாறு பிழிஞ்சு விட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா இவ்வளோ நன்மைகளை நமக்கு தரக்கூடியது.